குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். வெளிநாடுகளிலேயே போயிட்டு இருக்கிறதுனால ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இந்தியாவுக்கும் வாங்க, எங்களையும் சந்திங்கன்னு சொல்லி இப்படி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து நம்ம திருப்பூர் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆசிரமத்தில் தான் வந்து நான் வந்து இருக்க போறேன். ஸோ உலகெங்கிலும் நீங்க எங்க இருந்தாலும் சரி, என்னை பார்க்கணும் ரொம்ப நாள் நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் மாஸ்டர்ஸ் குருமார்களை உருவாக்கக்கூடிய 3 மாத வகுப்பு இப்போ வந்து மே, ஜூன், ஜூலை செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க் அனுப்பிடுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துக்கொள்ளலாம். செப்டம்பர் மாதம் ஒரு 7லிருந்து 8 நாட்கள் மொரிஷியஸ் மாடர்ன் யாத்ரா தேர்ந்தெடுக்கப்பட்ட வெறும் 10 நபர்களை வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன். அதுக்கு நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. உங்கள் பேர், ஊர், என்ன பண்ணுறீங்க, ஏன் வந்து நீங்கள் வந்து இந்த யாத்திராவில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய மொத்த விஷயத்தையும் mahavishnu@paramporulfoundation.in மெயில் ஐடிக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களோட மொத்த டீட்டெயில் வந்து அனுப்புங்க. ஸோ அதை ஃபுல்லாக நான் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறேன். இது என்னோடய பர்சனல் மெயில் ஐடி தான். ஸோ அதை பார்த்துட்டு மிகச் சரியான நபர்களை தேர்வு செய்து அந்த மாடர்ன் யாத்திரா மொரிஷியஸிற்கு செப்டம்பர் மாதம் அழைத்து செல்லலாம் என்று வந்து இருக்கிறேன். பலுச்சிஸ்தான் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான நாடு பாகிஸ்தானிலிருந்து தனியாக பிரிந்தது. ஸோ இதை நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். நம்ம தினமலர் ஆன்லைன் இன்டர்வியூ அது வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கு இப்போவே ஒரு முடிவு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இறைவன் தான் சொல்லணும். குரு கடாட்சம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் வாழ ஆட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக வந்து எனக்கு ஒரு இந்த நாடு இதுக்கப்புறம் பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கப்படும் நினைக்கிறேங்க. அப்படி தாங்க தோணுது. அப்படி வந்து சொல்லியிருந்தேன், நிச்சயமாக பாகிஸ்தான் வந்து 2ஆக பிரியும் அப்படின்னு. ஸோ அதற்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைய பாரதம் அப்படின்னக்கூடிய ஒரு சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்த அந்த பெண்மணிக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன், பாகிஸ்தான் வந்து நிச்சயமாக வந்து இம்முறை வந்து 2ஆக பிரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். என்னுடைய பர்சனல் கருத்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, பாகிஸ்தான் இனி ஒரு நாடாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குறைந்தது 2 நாடுகளாக பிரிக்கப்படும் எனக்கு தோணுது. பார்ப்போம், இறைவன் என்ன சொல்கிறாருன்னு தெரியல. ஸோ அது போலவே பாகிஸ்தானிலிருந்து பாகிஸ்தானை ஒட்டிய பகுதி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து பார்த்திங்கன்னா பலுச்சிஸ்தான் அப்படின்னக்கூடிய அந்த பகுதி. ஸோ அங்கே வந்து பலூச் மொழி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பேசுகிறார்கள். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிட்டி மெயினாக ரிலீஜியன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்காங்க. ஸோ ஷியா வகை, சுன்னி வகை முஸ்லீம்ஸ் வந்து அங்கே வந்து அதிகமாக வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மைனாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து கம்யூனிட்டி பீப்புளும் வந்து அதிகமாக வந்து அங்கே இருக்கிறார்கள். ஸோ அந்த பலுச்சிஸ்தான் பகுதி வந்து இத்தனை வருட காலமாக பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பில் வந்து இருந்தது. ஆக்கிரமிப்புன்னா என்ன, பாகிஸ்தானோட இணைந்து இருந்தது. ஸோ இதனுடைய இந்த எல்லை பகுதியில், இந்த பலுச்சிஸ்தான் அப்படின்னக்கூடிய இந்த பகுதியோட எல்லை பகுதியில் எதெல்லாம் வந்து அதோட பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த பஞ்சாப் நகரம் அந்த சைடு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான். ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ இந்த 3 பார்டர்ஸும் ஒட்டிய அந்த பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலுச்சிஸ்தான் அப்படின்றது வந்து இருக்குது. ஆனால் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு குறிப்பாக அங்கே 2 மெயினான அமைப்பு வந்து செயல்படுது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னக்கூடிய ஒரு இயக்கமும், பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி BLAன்னு வந்து சொல்லுவாங்க அப்படின்னக்கூடிய ஒரு ஆர்மியும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக வந்து செயல்பட்டு வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சப்போர்ட், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு மீறல் ஏதாவது நடந்ததுன்னா அவர்களுக்கு ஆதரவு அளிப்பது, அவர்களுக்கு வேண்டும் என்கின்ற நீதியை வந்து வாங்கி தருவது, பெற்று தருவது. ஸோ எப்பயுமே எப்படி ஒரு நாடு சுதந்திரம் அடையுதுன்னா அங்கே ஒரு இயக்கங்கள் அங்கே தொடருவார்கள். அங்கே வந்து அதுக்கப்புறம் அதை வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வருவாங்க, நியாயத்தை பேசுவாங்க, உலக லெவலில் மீடியா அட்டென்ஷன் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் இறைவன் அனுமதி கொடுத்தால் அந்த நாடு வந்து அவர்கள் விருப்பப்பட்டது போல தனி நாடாக தனி சுதந்திரமாக வந்து அறிவிக்கப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது பலுச்சிஸ்தானை வந்து சொல்லணும் அப்படின்னா, இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து எப்படி வந்து பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளை வந்து இந்தியா தான் பிரித்தது. எவ்வளோ வலிமையான ஒரு நாடு பாருங்கள். அந்த காலத்துலேருந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி சோர்ஸ் மட்டும் இல்லாமல் முப்படைகளையும் கொண்ட
ஒரு டிப்ளமேட்டிக் கண்ட்ரினா இந்தியா என்றே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பாகிஸ்தான் பங்களாதேஷை வந்து பிரித்ததும் வந்து இந்தியா தான். அந்த டைம்லே 1970 1970 வந்து பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் வந்து முன்னாடியே வந்து இந்தியா கிட்ட வந்து கோரிக்கை வச்சாங்க. என்ன அப்படின்னா, ஸோ தயவு செய்து எங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்களாதேஷை வந்து பிரித்த மாதிரி எங்களையுமே வந்து தனி நாடாக வந்து பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அப்போவே அவர்களது குரல்கள் எப்போ 1970 வந்து இருந்திருக்கு. இந்த பிரச்சனை உங்களுக்கு இப்போ தான் வந்து தெரியுது பலுச்சிஸ்தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னு. 1970 இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மிலிட்ரி வந்து இவங்க தனிநாடாக அறிவிக்கணும்னு கேட்டாலும் பாகிஸ்தானோட மிலிட்ரியோட ஆக்கிரமிப்புனால அவர்கள் வந்து வேற வழி இல்லாமல் இவர் கூட இணைந்து செயல்பட்டார்கள். அதுக்கப்புறம் 2000 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அங்கே பலுச்சிஸ்தானில் நடக்கக்கூடிய கனிம வள கொள்ளை, அத்துமீறல்கள், அங்கே நடக்கக்கூடிய சமூக அநீதி, ஸோ இதெல்லாம் தட்டி கேட்கும் வகையில் அப்போ இருந்த 2000 இருந்த இந்திய அரசாங்கமே பலுச்சிஸ்தானுக்கு குரல் கொடுக்க வந்து ஆரம்பித்தது. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக 2016 இப்போ நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர் வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து செங்கோட்டையில் வந்து கொடுக்குறாரு, ரெட் ஃபோர்ட்டில். ஸோ அதில் வந்து ரொம்ப கிளியராக ரொம்ப தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருந்தார். பலுச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் நம் மக்கள் தான், அங்கே இருக்கிறவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையை நான் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஆக்குறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் நீதியை பெற்று தருவேன். இதற்காக பாஜகவும் இந்திய அரசாங்கம் எப்போதும் துணை நிற்கும் என்று ஒரு உறுதியளித்தார். ஸோ அந்த வகையில் பாருங்கள், இது இப்போ தான் நமக்கு தெரியுது. ஆனால் 2016 நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து பலுச்சிஸ்தானுக்காக வந்து குரல் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு 10 வருஷம் 2026 இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை மையமாக வைத்து அதற்கு பழிவாங்கும் விதமாக, அது மக்களுக்கு நீதியை பெற்றுத்தரும் விதமாக, பல கணவன்களை இழந்த அந்த மனைவிகளுக்கு, அந்த பெண்களுக்கு, நம்ம நாட்டின் இந்திய குடிமகள்களுக்கு, ஸோ அவர்களுக்கு வந்து வீரத்திலகம் இடும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு கூடிய அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களிலும், அங்கே இருக்கக்கூடிய மிலிட்ரி ஆப்ரேஷன் பேஸ்லையும், அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பிளான்ட், அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கக்கூடிய பகுதியிலையும் வந்து மிக துல்லியமான தாக்குதல்களை இஸ்ரேலோட சப்போர்ட்லையும், அமெரிக்காவோட சப்போர்ட்லையும், ரஷ்யாவோட சப்போர்ட்லையும் மிகச் சரியாக துல்லியமாக நடத்தினார்கள். ஸோ அதனுடைய விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர் அதனுடைய கசிவு என்பதும் பாகிஸ்தானில் கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி விட்டதே என்று கூறலாம். ஸோ அதனுடைய அஃபிஷியல் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நியூக்ளியர் பாம் இருக்கக்கூடிய இடத்துல போய் இந்தியா வந்து ரொம்ப ஒரு துல்லியமாக ஸ்ட்ரைக் பண்ணுது அப்படின்னா அப்போ இவர்களுடைய வலிமை எப்பேற்பட்ட வலிமை என்று உலக நாடுகள் மொத்தமும் வியந்து பார்த்தது. நமது நோக்கம் போர் செய்வதே கிடையாது. திஸ் இஸ் ஜஸ்ட் அன் ஆப்ரேஷன். ஆப்ரேஷன்னா என்ன, நீ என்ன தாக்குன, உனையாதனுக்குன்னா திருப்பி தாக்குன. ஆனால் இந்த திருப்பி தாக்குறது நீ என்னை ஒரு அடி அடிச்சுன்னா உன்னை 2 அடி அடிக்கிறான், அப்படி இல்லை. அந்த நாட்டினுடைய முக்கியமான இராணுவ தளவாடங்கள், ஏர்பேஸு, அதுபோக ஆயுத கிடங்குகள், அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட், இஸ்லாமாபாத் ஏர்போர்ட், அது மட்டும் இல்லாமல் கராச்சி, முக்கியமான இராணுவ தளங்கள், இந்த மாதிரியான நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கக்கூடிய இடங்கள், இந்த மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப தைரியமாக தாக்குதலை நடத்திய ஒரே நாடு, ஒரு போரே இல்லாமல் வந்து கேட்டிங்கன்னா இந்தியா தான். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ், ரொம்ப பெரிய டிப்ளமேட்டிக்கல் மூவ். இதில் இந்தியா தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மிகச்சரியாக பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வந்து முயற்சிகளை எடுக்கும்போது இந்த 10-15 வருஷத்துக்கு மேலே இப்போ ஐயா பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், அதற்கு முன்னாடி 1970 கண்டினியூ ஆகிட்டு வந்த அந்த விஷயத்திற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் பல நாடுகளுடன் கைகோர்த்து விட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க, நாட்டை பிரிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம பிரிக்கணும்னு நினைக்கக்கூடிய நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. அப்போ ஒரு இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பிரச்சனைனா பல இஸ்லாமிய நாடுகள் என்பது நிச்சயமாக சப்போர்ட்டுக்கு வந்து நிற்பாங்க. வேர்ல்டு வைடு பார்க்கணுன்னா இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம், இஸ்லாமியர்களுடைய பவர் என்பது ட்ரிமண்டஸ். அதனால் பல நாடுகள் சுற்றி இருக்கிறதுனால தெரியும், எந்த நாடு போனாலும் அவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் மாதிரியான ஒரு ஆளுமையான ஒரு நியூக்ளியர் பாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து ஒரு தனி நாடாக பிரிக்கிறதுன்றது என்ன சாதாரண விஷயமா? யோசிச்சு பாருங்கள். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். பல நாடுகளோட சப்போர்ட் வேணும், ஐநா சபை சப்போர்ட் பண்ணணும், ஐநா சபை அங்கீகரிக்கணும். தனி நாடாக பிரித்ததுக்கப்புறம் எப்படி அங்கீகரிப்பாங்க? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து அந்த நாட்டுக்கு வந்து பணம் ஃபண்டிங் பண்ணணும். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. மற்ற நாடுகள், ஐநா சபையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் வந்து அங்கீகாரம் பண்ணணும். எத்தனை பேர் ஓட்டிங் முறை வந்து இருக்குது. இது ஜஸ்ட் லைக் தட் வந்து உருவாகக்கூடிய விஷயம் இல்லை. 1.5 கோடி மக்களுக்காக ஒரு 15 மில்லியன் to 17 மில்லியன் பீப்புளுக்காக ஒரு தனி நாடை
உருவாக்குவது என்பது சின்ன விஷயமே கிடையாது. அதனால தான் 1970 இருந்து போயிட்டு இருக்கு. ஆனால் இதை இதுக்கப்புறம் விடக்கூடாதுன்றதுக்காக நமது பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களின் தலைமையில் அரசாங்கமானது மிகச் சரியாக மிகச் சிறப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவை வந்து எடுத்து இப்போ வந்து பாருங்க, ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஜெய்சங்கர் ஐயா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு ட்வீட் போடுறாருன்னா காரணம் இல்லாமலாம் போட மாட்டார். அந்த நேரத்தில் ஏதோ அந்த நேரத்துக்கு தேவையான விஷயத்தை பேசிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அப்போது இந்த ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று ராஜ்நாத் சிங் ஐயா சொன்னது போல, பிரதமர் ஐயா சொன்னது போல, மற்ற முப்படை தளபதிகளும் சொன்னது போல இது இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. நேராக இல்லை, மறைமுகமாக டிப்ளமேட்டிக்காக போயிட்டு இருக்கு, ராஜதந்திரமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஃபோன் கால்ஸ் பேசுறது, அந்த நாட்டு தலைவரை கன்வின்ஸ் பண்ணுறது, இந்த நாட்டு தலைவரை கன்வின்ஸ் பண்ணுறது. ஒரு நாட்டை வந்து தாக்கி அழிப்பது என்பதும் ஒன்று தான், அந்த நாட்டை ஃபீல் பண்ண வச்சு திருத்துறதும் ஒன்று தான். ஐசோலேட் பண்ணுறதுன்னு இதுக்கு பேர். காரணம் என்னென்னா, இப்போ ஒருத்தனை தாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவனை தாக்குனா யாரெல்லாம் சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், சப்போர்ட்டுக்கு வரவங்களையெல்லாம் ஒவ்வொருத்தராக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, அவன் என்ன தப்பு பண்ணான்றதை எல்லாருக்கும் புரிய வச்சுட்டிங்கன்னா, அவன் பண்ண தப்பை அவன் உணரட்டும் அப்படின்றதுக்காக இவங்கெல்லாம் கொஞ்சம் அமைதி காப்பாங்க. இவனை அழிப்பதற்காக இல்லை, இவனை திருத்துவதற்காக. இப்போ அதைத்தான் வந்து இந்தியா வந்து டிப்ளமேட்டிக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான எம்பிக்கள், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் காங்கிரஸ் எம்பிஸ், மற்ற எம்பிக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன நடந்தது, பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டு இருந்தது இத்தனை வருட காலமாக, எப்பேற்பட்ட தீவிரவாதத்தை வளர்த்தது என்ற அந்த விஷயத்தை வந்து விளக்கமளிப்பதற்காக ஒவ்வொரு நாட்டு முக்கிய பிரஜைகளையும் சந்திக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிரில்லியண்ட்டாக ஒரு மூவ் பண்ணி அமைச்சிருக்காங்க. இது காரணம் என்னென்னா, இது எங்கே அடுத்து போகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா நாட்டையும் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் பலுச்சிஸ்தான் இப்போ தன்னை வந்து தனி நாடாக வந்து அறிவிச்சிட்டாங்க. அப்போது அது உலக நாடுகள் சபைக்கு போகும்போது, ஐக்கிய நாடுகள் சபைக்கு போகும்போது சரி அவங்க விருப்பப்பட்டது போலவே தனி நாடாக வாழட்டும் என்று அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தனி நாடாக வந்துவிடும். இப்போ அதை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இவங்க தனி நாடாக அறிவித்தது தான் முதல் ஸ்டெப்பு. அதுக்கு தகுந்தாற் போல இந்தியா வந்து எப்படி பங்களாதேஷுக்கு வந்து உதவுச்சோ அதுபோல் இப்போ பலுச்சிஸ்தானுக்கு உதவி கொண்டு இருக்கிறது. இதில் பலுச்சிஸ்தான் வந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியா எப்போதுமே அண்டை நாடுகளுக்கு மிகவும் நட்பு நாடாக இருக்கிறது. மால்டிவ்ஸாக இருக்கட்டும், மாலத்தீவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், நம்ம நட்பு நாடாக இருந்தால் நீங்கள் தான் வந்து பிரச்சனை பண்ணுறக்கூடிய விஷயமாக பாகிஸ்தானிடமிருந்து நம்மால் வந்து பார்க்க முடிகிறது. இருந்தாலும் கூட பங்களாதேஷாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், மிகவும் நட்பு பாராட்டி வரக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கிறது. ஆனால் பங்களாதேஷை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் கவர்னன்ஸ் தப்பாக இருந்ததுனால மீண்டும் இன்று பங்களாதேஷில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் பிரச்சனை என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ வளங்களை பத்திரமா பார்த்துக்கடா, உன் நாட்டை நீ பார்த்துக்கடான்னு கையில் கொடுத்துட்டா கூட பொறுப்பு என்பது பங்களாதேஷிஸ்க்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் இல்லாத காரணத்தால் இங்கு மீண்டும் வந்து பங்களாதேஷ் என்பது மிகப்பெரிய ஒரு பொருளாதார சரிவிலும் ஒரு மாபெரும் அழிவிலும் வந்து இருக்கிறது. அதனால் பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கும் அங்கே இருக்கக்கூடிய தற்போதைய ரூலிங் பீப்புளுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம், வேண்டிக் கொள்வது என்ன அப்படின்னா, தனிநாடாக அறிவிப்பது பெரிய விஷயம் அல்ல, தனிநாடை பாதுகாக்க வேண்டும், தனிநாட்டின் வளங்களை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அந்த பலுச்சிஸ்தான்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில், கோல், காப்பர், கோல்டு, எவ்வளோ வளம் அதிகமான ஒரு பகுதி தெரியுங்களா? ரொம்ப பெரிய பகுதி பலுச்சிஸ்தான்றது. ஸோ அவ்வளோ மினரல்ஸ் இருக்கக்கூடிய மிகவும் வளமான ஒரு பகுதி. இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனரேபிள் விசா வந்து கொடுக்குறேன்னு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். ஸோ அந்த பகுதியே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பாகிஸ்தான் ஆர்மி சீனாவுக்கு வந்து வளக்கொள்ளை பண்ணுறதுக்காக அங்கேருந்து திருடி பல கோடி டன் அந்த கனிம வளங்களை வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக துறைமுகங்கள் வாயிலாக வந்து அனுப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும், என் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் இந்த பலுச்சிஸ்தான் என்பது புதிய குழந்தையாக வந்து பிறந்துள்ளது. வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இதை ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணுன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன். பல மக்களுடைய அழுகையின் குரல் அழுது கொண்டு இருக்கும்போது அதனுடைய அந்த சத்தம், அந்த தாக்கம் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு கேட்கும். மக்கள் வாழக்கூடிய மெயினான பஞ்சபூதமான பூமி மாதா, அதுக்கு வந்து ஒரு தத்துவம் இருக்குது நமது வேதங்களில். பூமி மாதா தத்துவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த பூமி மாதா தத்துவா என்பது அங்கேருந்து தான் எல்லா பொருட்களையும் நம்ம சாப்பிட்றோம் விளைவிச்சு. அப்போது அந்த ரெசொனன்ஸ், பல மக்களுடைய நீதி, நேர்மை, நியாயம், அநீதி, இதை பற்றி யோசிக்க அந்த அநீதி அங்கே நிகழ காஸ்மிக் இம்பேலன்ஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அப்போ அந்த காஸ்மிக் இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக பூமி தன்னை தானே சீரமைத்து கொள்ளும். அப்போ என்னென்னா நிம்மதி தான் பூமியினுடைய அடிப்படை தத்துவம், ஆழ்ந்த அமைதி தான் தத்துவம். அப்போ அந்த ஆழ்ந்த அமைதிக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் ஏதாவது பிரச்சனை பாகிஸ்தானோ மற்ற நாடுகளோ கொடுத்தா அந்த பூமி தத்துவமே எனர்ஜியை உணவு வாயிலாகவும் மற்ற பஞ்சபூதங்கள் வாயிலாகவும் கொடுத்து உங்கள் எண்ணங்களை மாற்றி கிளர்ச்சி செய்ய வைத்து அந்த சூழ்நிலையை அதுவே ஏற்படுத்தும். நியூஸ் இப்போ உங்களுக்கு இப்போ தான் வருது,
பட் டிவைன் வில், காஸ்மிக் வில்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்க போகுதுன்றதை முடிவு பண்ணி அது செய்து, அதனால நியூஸ் வருது. அப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நியூஸை கிடையாது, அது லேட்ரு நம்ம முன்னாடியே நடக்கக்கூடிய இன்ட்யூஷனை தான். ஸோ அந்த வகையில் தேடை உணர்த்தக்கூடிய விஷயம். இந்த 2 கண்ணு பார்க்கறத தாண்டி நம்மளுடைய அறிவை தாண்டி ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் தேர்ட் ஐ ஆக்டிவேஷன், ஞானத்திலேயே ஓப்பன் பண்ணுறது. அப்போ என்ன, பல மக்களுக்கு அங்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அந்த அநீதிக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும், தர்மம் நிலை பெற்று நிற்கணும், விளங்கணும்னா அந்த நாடு அமைதியாகணும், அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மறுபடியும் இந்த காஸ்மிக் இன்பேலன்ஸை பலுச்சிஸ்தானால இப்போ இருக்கக்கூடிய இந்த ரூலிங் பீப்புள்னால ஏற்பட்டுச்சுன்னா மீண்டும் அங்கே கிளர்ச்சி ஏற்பட்டு, இப்போ பங்களாதேஷில் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் மீண்டும் பலுச்சிஸ்தானில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மீண்டும் அது வேறு ஏதாவது மாறும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு பஞ்சபூதங்களை பாதுகாத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றது இயற்கையின் விதி, இயற்கையின் தேவை. இதற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் உடல் அளவிலும் மன அளவிலும் ஆன்ம அளவிலும் சிறைப்படுத்தப்படுவார்கள், காயப்படுத்தப்படுவார்கள், இறை ரீதியாக மிகப்பெரிய சுழற்சிக்கு தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்பதில் எல்லளவு மையமில்லை. அதற்கு பலுச்சிஸ்தான் புது நாடாக அறிவிக்கப்பட்டதே வந்து ஒரு மாபெரும் சாட்சி. ஸோ இறைவனின் தனிப்பெரும் கருணையினால் நமக்கு உணர்த்தினார் முன்னாடியே வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றது. ஸோ உங்களுக்கு நான் இதில் வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் சீக்ரெட் என்ன வந்து நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, காமனாக நியூஸ் என்ன சொல்லுதோ அதை நம்பாமல் நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணி அதை உங்கள் பெர்ஸ்பெக்டிவில், ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க கற்றுக்குங்க. தர்மம் அதர்மம் அப்படின்னு பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா எமோஷனில் சிக்காமல் அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்ற கூடிய அந்த விஷயம் தேர்ட் ஐலேருந்து தானாக உங்களுக்கு உதயமாகும், பிறக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பலுச்சிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ஸை உங்களுடைய கருத்துக்களில் வந்து எப்படி வந்து வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பேசணுன்னாலும் அதையும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக வந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம். காரிய சித்தி விநாயகர், அதுவும் அந்த விநாயகர் வந்து ரசமணியினால் செய்யப்பட்டது. ஜீவ சஞ்சீவினி சாப்பிட்டு கேன்சர் கியூர் ஆயிருக்கு, பல பேருக்கு PCOS ப்ராப்ளம் கியூர் ஆயிருக்கு. உடல் மற்றும் மனதை சரி செய்யக்கூடிய மிகப்பெரிய யோக சூத்திர ரகசியத்தை வந்து வச்சிருக்கோம். ஞான மூலிகை நீங்க பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஞானத்திற்கு உண்டான மூலிகை பஞ்சகவ்யம்னா மாடு சார்ந்த 5 பொருட்கள், பஞ்சகவ்யம் 5 பொருட்கள். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதை சார்ந்திருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். எதை சார்ந்திருக்கும்? உடல், மனம், ஆன்மா. இந்த 3ஐயும் எப்படி என்ரிச்மெண்டா இம்மிடியேட் ஆக்சஸ்ல எப்படி வந்து அப்லிஃப்ட் பண்றதுன்றதுக்கு உண்டான அந்த விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக வந்து போக போறோம். மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் வந்து உட்கார்ந்து வந்து செய்ய போறோம் காசியில. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். மாடர்ன் யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இது முழுக்க நான் தான் வந்து சூஸ் பண்ண போகிறோம் ஒவ்வொரு பர்சனையும். எப்போ வந்து இது நடக்க இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மொரிஷியஸில் வந்து இந்த மாடர்ன் யாத்ரா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதை நான் டீப்பாக போயே ஆகணுன்ற உண்மையான ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய 10 பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான்னு இருக்கேன். தகுதியான நபர்களை நம்ம டீம் சார்பாக நானே வந்து சூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொரிஷியஸ் யாத்ராவுக்கு வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம்.